சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருப்பாங்க? ஏழுக்குடையவன் யாரு? யாரு? எல்லாம் வல்ல எம்பெருமான் சனி. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? இந்த சனி சிம்மராசிக்காரங்களுக்கு மட்டும் ஹைலி பிளஸ்டு. வேணா தைரியம் இருந்தால் அதை கமெண்ட்ல கீழே போடுங்க. நான் சிம்மராசி தான், எனக்கு ஒரே ஒரு பெண் மட்டும்தான் என் வாழ்க்கையில், அதை தவிர ஒன்றும் கிடையாதுன்னு தைரியமாக போடுங்க சார் பார்க்கலாம். உங்கள் மனசாட்சி கை வச்சு சனீஸ்வர பகவானை நினச்சிக்கிட்டே போடணும். தப்பு போய் பேசினா சனி அடிப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டே போடுங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு 2-3 பெண்கள் ஆஃபர் பண்ணுவாங்க. இது இயல்பிலேயே நடக்கும். ஏன்னா சனி அப்படிப்பட்ட வல்லமை உடையவர். சனிக்கு புரட்சியாளர் மட்டும் கிடையாது, எல்லாத்துலேயும் புரட்சி சிந்தனை உடையவர். இந்த சனி மட்டும் உச்சமாக மட்டும் இருந்துட்டான்னா, துலாத்தில் உச்சமாக இருந்துட்டான்னா பெண்கள் மடியில் விழுவாங்க. சிம்ம ராசியோ சிம்ம லக்னமோ துலாத்தில் சனி இருந்துட்டால் பெண்கள் இவங்க கூடயே இருப்பாங்க. எனி டைம் பெண்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. பெண்கள் இல்லாமல் இவங்களால் வாழவே முடியாது. இந்த மாதிரி ஒரு கேரக்டருடையவங்களாக இருப்பாங்க. சரி, இப்போ நான் என்ன செய்யணும்? 2 கூடையவன் புதன், வாழ்க்கைக்கு அதிபதி புதன். ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை தரக்கூடியவர் புதன். அப்படிப்பட்ட அந்த மனைவி பெரும்பாலும் மருத்துவம் சம்மந்தப்பட்டவர்களோட இருப்பாங்க. அதாவது மருத்துவ சிந்தனையுடையவர்களாக இருப்பாங்க, டாக்டராக இருப்பாங்க. அல்லது 2 கூடையவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீச்சராக இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருப்பாங்க, ஷாப் ஃப்ளோரில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா சனீஸ்வரன் 7 கூடியவன்கிறதுனால புரட்சி சிந்தனையுடையவர்களாக இருப்பாங்க. ஸோ இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடைமைகின்ற மனைவி சிம்மம் என்பது சூரியன், சூரியனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சனி அமைவார். ஹைலி மேனேஜ்மெண்ட் பர்சனாக சிம்மராசிக்காரங்க இருப்பாங்க. சிம்மராசி சிம்ம லக்னாலே ஹைலி மேனேஜ்மெண்ட். ஏன்னா அவர் தான் ஹெச்ஓடி. அவரே லீடர்ஷிப்பாக இல்லைன்னா அவர் தான் டீமே இல்லாமல் போயிடும். அவர் ஹெச்ஓடி ஹெச்ஓடி மாதிரி இருக்கணும். ஸோ அப்போது 7 கூடையவர் சனி பகவான். நீங்கள் ஜென்மத்துக்கும் பிரியவே மாட்டீங்க. எழுதி வச்சுக்கோங்க. சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கெல்லாம் டைவர்ஸ் ஆகவே ஆகாது. சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கெல்லாம் மனைவி விட்டுட்டு போகவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் எது பண்ணாலும் 8ஆம் நம்பரில் என்ன பண்ணுவோம்? துவங்கவே கூடாது. சிம்மராசிக்காரங்க 8ல் ஆரம்பிக்கவே கூடாது. 8 தான் மனைவி. சூப்பர். நீங்கள் மகர கும்பத்தில் உங்களுக்கு மனைவி கிடைப்பாங்க. இருந்தாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன அனுபவத்தில் சொல்கிறேன், பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப ராசியான ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களும் சிம்மராசிக்காரர்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களும் தான் இவர்களுக்கு செட் ஆகிற ஒரு அமைப்பாக இருக்கிறது. ஆனால் ஜாதகப்படி 7 கூடையவன் சனின்னு சொல்லுவாங்க. ஆனால் சனி சூரியனுக்கு ஜென்ம எதிரிங்கிறதுனால அது செட் ஆகிறதில்ல பெரும்பாலும். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா வேள்விகளில் பங்கு கொண்டு உங்கள் வாழ்க்கைக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை தேடிக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.